ரவீந்திரன் துரைசாமி இதுல நிறைய புள்ளிகள் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேட்டியில நிறைய சித்தாந்தம், அப்படிலாம் கூட்டணி அவ்வளவு எளிதில் வந்துராது, பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படின்ற. ஆனா பழனிசாமி அவர்கள் சொல்றது கொடியை பாத்தீங்களா, எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி வெளியிடுறாங்களா, இல்லங்க பாருங்க தொண்டர்கள் விரும்புறாங்க, தாவேகா தொண்டர்கள் தலைமை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாங்களா? எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? தாவேகா தனிச்சு நின்னா அது அதிமுக பாதிக்கும்ங்கிறத தான் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். தாவேகா எதுவும் சொல்லாத சூழ்நிலையில எங்க கிட்ட வருவாங்கன்னு அவர் ரொம்ப கான்பிடண்டான குரல்ல அதாவது பேச்சுவார்த்தை தொடங்கியாச்சுங்கிறத ஒரு இண்டிகேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. கான்பிடண்டா பேசியிருக்கிறாரு. காரணம், அவருக்கு இரண்டாம் கட்ட தாவேகா தலைவர்கள், குறிப்பா ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தான் விஜயை விடவும், விஜயை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணுங்கிறதுல விஜயை விடவும் அவர் தான் உறுதியாக இருந்தார். ஏன்னா இன்னொரு தலைவர்கிட்டே போய், பல நிரூபித்த ஒரு தலைவர்கிட்டே போய் அண்ணா நாம எடப்பாடியோட போயிடுவோம், உதயநிதியை ஒழிச்சிருவோம்லாம் விஜய் பேசியிருக்கிறாரு. ஐ ஹேட் இட் ஃப்ரம் த ஹார்ஸ் மவுத். அந்த வகையில் இன்னைக்கு அருள்ராஜ் பொறுப்பெடுத்து விஜய அந்த வீடியோ காலில் அவங்கள பேச வைக்கக்கூடிய அதெல்லாம் பண்ணும்போது, அருள்ராஜ் சேலத்தை சேர்ந்தவர், ரிட்டையர்டு ஒரு ஆஃபீஸர், அவங்கெல்லாம் தனிச்சு போட்டியிட்டு என்டியூரன்ஸ் ஈஸியா வர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்னு ரொம்ப நாளும் காத்திருந்து அடுத்த கட்டம் வரணும், விதைச்சி உழைச்சி அறுவடை பண்ணலாம் நினைக்கக்கூடிய தரப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவில் பெரும்பாலும் தரப்பே ஒரு கூட்டணி வரணும், நமக்கு சீட்டு வரணும், உசிலம்பட்டி எடப்பாடி, திருமங்கலம் எடப்பாடி, ஆண்டிப்பட்டி எடப்பாடின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற லெவலில் தான் அதில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க தாவேகாவில். அதில் ஜான் ஆரோக்கியசாமி நிலைப்பாடு தான் வேற. இப்போ அந்த நிலைப்பாடு கொண்டவர் இன்னைக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பேற்று செயல்படுறாரு, சேலத்தை சேர்ந்தவர் அவர். நீங்க அதெல்லாம் லிங்க் பண்ணி திரு பழனிசாமி அவர்களோட நம்பிக்கைக்கு இதுதான் காரணமா இருக்கலாம்ன்றீங்க. குறிப்பா இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம சொன்னது மாதிரி இன்எலிஜிபிள் இன்கேப்பபிள் விஜய்னு நாம சொன்னது மாதிரி எந்த இடத்துக்குள்ளேயுமே ஒரு பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி ஊர்வலமோ, ஒரு அனுதாப ஊர்வலமோ, கண்ணீர் அஞ்சலி போஸ்டரோ, ஒரு எதிர்ப்பு ஏதோ ஒரு ஃபார்ம்ல நான் எம்எல்ஏ ஆவேன், நான் இதை மையமா வச்சு மக்கள் மத்தியில் வாக்களிப்பேன்னு யாருமே தெருவில் வரல. எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளுமே எதுவும் இல்லை. நெக்லிஜிபிளா அங்கங்க ஏதோ நடந்திருக்கலாம், மற்றபடி பை அண்ட் லார்ஜ் பொதுவா இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி பார்வைக்கு தெரியுது. அப்போ ரொம்ப பிரேவ் ஃபேஸ் காட்டின தாவேகாவோட வீக்னஸ் எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. இன்னொன்றும் இருக்குல்ல, தாவேகா வீக்னஸ் உணர்றாரு. சிலர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆசைப்படுறாங்க, அதுல ஒருத்தர் சேலத்தை சேர்ந்தவரா இருக்கிறாருன்னு உங்க யூகத்தை வைக்கிறீங்க. ஒருவேளை இதுல இருக்கிற பெரிய அபாயம், தாவேகா கடைசி கட்டத்துல நாங்க வரல, நாங்க தனிச்சுதான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அது பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுத்துமே. அப்படி சொன்னாலும் அவங்க தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களே பாதி பேரு எடப்பாடி கூட போறதான் கரெக்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செமர்த்தரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், சசிகலா சிறையை விட்டு வந்ததும் காலில் விழுந்து அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் பதவியை கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அவர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி அரசியல் தலைவராக வர பார்க்குறாருங்கிற கருத்தை அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு குமாரபாளையத்தில் பேசுறாரு. குமாரபாளையம் ஏற்கனவே 2024 அவங்க லீடு எடுத்த தொகுதி. அதே மாதிரி அவரு இவங்க கொடியை கொண்டு காட்டின இடங்கள்லாம் 3 சக்தி உள்ள ஒரு தொகுதி. அதுல கொடி காமிக்கிறது உண்மையிலே தாவேகா தொண்டர்கள் தான் காமிக்கிறாங்களா? இதுல அதிமுக தொண்டர் தன்னோட கழுத்துல அதிமுக இதை போட்டு தாவேகா காட்டினதை குமாரபாளையத்தில் பார்த்தோம். அங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த தொண்டர்கள், அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பிரமுகர்களால் தாவேகாவில் இருந்து எடுத்து தாவேகா தொண்டர்கள் தான் அதை காட்டப்பட்டதாட்டு எனக்கு தகவல். அந்த கரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இங்கெல்லாம் தாவேகா தொண்டர்கள் தான் காட்டப்பட்டதாட்டு உள்ள தகவல். அவர்கள் அதிமுக அபிமானிகள், கட்சிக்கு வெளியே உள்ள அபிமானிகள் அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை செய்தது தான் அந்த இடம். அந்த இடத்துக்குள்ள தாவேகா காரங்க எங்க போறாங்கன்னா, அங்க பாமக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு தனிச்சு அங்க ஒண்ணு சாதிக்க முடியாதுன்னு எடுத்த எடுப்பிலே பிரேமா பேசி அவங்க அதை உணர்றாங்க. ரவீந்திரன் துரைசாமி, ஒரு கட்சின்னு இருக்கிறப்ப ஒவ்வொரு தொகுதி சார்ந்து சிலர் அப்படி விரும்பலாம். நம்ம இந்த அணியோட இருந்தா, இப்போ சிலர் கூட நினைக்கலாம் நம்ம திமுகவோட இருந்தா கூட ஜெயிக்கலாம், அங்க உள்ள காம்பினேஷன் அப்படின்னு. ஆனா தலைமை அப்படின்னா அது கொள்கை எதிரியாக பாஜகவை முன்னிறுத்துது. அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க தான் மாற்றுன்னுலாம் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தாவேகால இதை யாரு முடிவு எடுக்க போற? கொடநாடு கொலையை பற்றி பேசிட்டாங்களா? கொடநாடு கொலை என்னாச்சு?
இன்னைக்கு கேட்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் நாட்டுல இருக்குது இல்ல. எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுன்னா எதுல பலகீனப்படுத்துறது? அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, சம்பந்தத்தோட தான் வரேன் தம்பி. தாவேகாவுக்கு உள்ளூர அதிமுக அதான் சொல்றேன் தம்பி. ஒரு பார்வை இருக்குன்றதுக்காக சொல்றாரு. அதனால சைலண்டா இருந்திருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசிட்டாங்களா? சோ அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைச்சா எல்லாத்தையும் உங்களுக்கு தேவைதான், கரூரை மட்டும் தேவையில்லை. நல்ல சீட்டு கிடைச்சா உங்களுக்கு சார்பா பாயிண்ட்க்கு வந்தாலும் நல்ல சீட்டு கிடைச்சா பலம் நிரூபிக்காமலே ஓசில ஜாக்பாட் அடிச்சிட்டு போலாம். பலம் நிரூபிக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம படாண்டா. இதுல தாவேகால யார் முடிவெடுப்பது? யார் அந்த அதிகார மையம்ன்றது? விஜய் அவர்கள் தானே ரவீந்திரன். ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இப்ப பாயிண்ட்க்கு நான் வரேன். நீங்களே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கிறீங்க, பாஜக அணிக்கு விஜய் போனா அவருக்கு சினிமா எதிர்காலமே கேள்விக்குறியாகும்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் வந்துடுறேன். அரசியலுக்குள்ள அவர் போய் நான் பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதுதான் என் இலக்குன்னு சொன்னா அவர் ஆளுமையும் கேள்விக்குறி ஆகும்ல. இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி யாருக்காக போறார்? நிச்சயமா விஜய் இப்ப எதுலயுமே கமிட் பண்ண போறது இல்ல. இப்ப கமிட் பண்ணிட்டாருன்னு வைங்க, அடுத்தால நாம சொல்றதை எடப்பாடியே சொல்லுவாரு, தம்பி நீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, கொடுக்கறத வாங்கிடுக்க, டேக் இட் ஆர் லீவ் இட் பாரு. அமைதியா தான் இருப்பாங்க. சோ எடப்பாடி பெரிய சமர்த்தர். இன்னைக்கு தாவேகாவோட பலகீனத்தை பயன்படுத்தி அந்த கட்சிக்காரங்களுக்கு மன வலிமையை இழக்க செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி கூட்டணியை விரும்புறாங்க. அவங்க வாக்க நிரூபிச்சுட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கெல்லாம் அங்க தயாரா இல்ல. இத அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் உள்ளவங்களோட தொடர்புகள் எல்லாம் பயன்படுத்தி தான் எடப்பாடி பேசுறாரு. அந்த அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு தான் இந்த அறிவிப்பு பண்றாங்க. பட் இது விஜய்க்கு பிளஸ் தான். விஜய் எதுவுமே பேசாம அவங்க விஜய் பற்றி பேசுறது பிளஸ் தான். ஆனா இந்த பிளஸ் கொடுக்கிறாருன்னா, கரூருக்கு முன்னாடி கொடுக்காதத இப்ப கொடுக்கிறாருன்னா, அவங்க கொடுக்கிறது கரூருக்கு பிறகு அமைப்பு பலம் இல்ல. இவர் 214 விஜய்க்கு பிளஸ்ஸே கிடையாது. ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை எதிர்கொள்றது தானே ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு வலுவா இருக்க முடியும். அது கரூர் சம்பவத்தை வைத்து நீங்க கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டா நீங்களே நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த சம்பவத்தை வச்சு கொண்டு வந்துட்டாங்க, பணியை வச்சுட்டாங்கன்னு தானே பேசுவீங்க. அவர் பல நிரூபிக்காத, அவர் ஒருத்தன்னு பலம் நிரூபிச்ச ஒரு தலைவர், அவரை மதிக்கிறது விஜய்க்கு பிளஸ் தான். பிளஸ் தான், அது பிளஸ் தான். அமைதியா நீங்க உங்க பார்வையில இது கூட்டணியை நோக்கி போக வாய்ப்பு இருக்குன்றீங்க. இல்ல அது இப்ப நம்ம சொல்ல முடியாது. என்ன டேன் எடுக்கும், எப்படி வரும், விஜய் என்ன முடிவு எடுக்கலாம் சொல்ல முடியாது. ஓகே, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி யாரும் கொடியை கொண்டு பிடிக்கல. ஓகே, கரூர் ஒரு மாசத்துக்கு முன்ன அவர் போறாரு, அப்ப யாரும் கொடியை பிடிக்கல. அதாவது கொடி பிடிக்கிறதுன்றது திரு ரவீந்திரன் துரைசாமி உங்களுக்கு நல்லா தெரியும். ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சில அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில கொடியோடலாம் இருக்கிறப்ப ரஜினி சொல்லிட்டார், என் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறீங்க, நான் நிலைப்பாடு நீங்க தனிச்செல்லாம் எடுத்து அதுல என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இப்ப கொடி பிடிச்சதை வச்சு 10 பேர் கொடி பிடிக்கிறாங்கன்னா அதுதான் கட்சி நிலைப்பாடுன்னு சொல்ல முடியுமா? விஜய் நிலைப்பாட்டை சொல்லல. ஓகே, விஜய் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி நிர்பந்திக்கிறார், நிர்பந்தத்தை கொடுக்கிறார், அதான் பிரஷரை போடுறாரு. அதாவது ஏற்கனவே தனிச்சு போட்டியிடக்கூட முடியாத ஒரு பலகீனத்துல தலைமை விஜய்க்கும் 2ஆம் கட்டத்துக்கும் தொடர்பு இல்லாம புஷி ஆனந்துக்கும் 2ஆம் கட்டத்துக்கு தான் தொடர்புங்கிற ஒரு பலகீனமான சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி விளையாடுறாரு. அதற்கு விஜயும் இடம் கொடுக்கிறாருங்கிறதுக்காக தான் கொடநாடையும் தூத்துக்குடியும் சொன்னனே தவிர வேற நோக்கம் இல்லை.